शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. श्रीगुरुभ्यो नमः. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं. तामलगीय भाष्यத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். யமக்னி உஷ்ணபத் நித்யபோதஸ்வரூபம் மனஸ்சक्षुरादीन् அபோதாத்மகானி பிரவர்த்தந்த ஆசிரித்ய நிஷ்கம்பமேகம் ச நித்யோபலப்த ஸ்வரூபோகம் ஆத்மா. இங்கே ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். நித்தியமாகவும் உபலப்தி ஸ்வரூபம் ஞான வடிவமாகவும் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா தான் நான் அப்படின்னு அஸ்தாமலகாச்சாரியார் பகவத்பாதால முதல் தடவை பார்க்கும்போது சொல்கிறார். அதுக்கு எப்படி சொல்லியிருக்காருன்னா, எம் அக்னி உஷ்ணவத்து நித்தியபோத ஸ்வரூபம். அக்னிக்கு எப்படி உஷ்ணம்ன்றது சுபாவமாக இருக்கோ அதுபோல் மனஸ்சक्षुरादीनि அபோதாத்மகானி பிரவர்த்தந்தே. மனசு புலன்கள் இவைகள் எப்பேற்பட்டவைன்னா அபோதாத்மகானி, அவைகள்லாம் ஜடம். அதை தூண்டுறது இது எம் ஆசிரித்திய பிரவர்த்தந்தே. எந்த நித்தியோபலப்த ஸ்வரூபமாக இருக்கோ ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை ஆசிரியத்து தான் மனசு முதலியவைகள் தன் தன் செயலை செய்கின்றன. அப்படிப்பட்டதான நிஷ்கம்பம் ஏகம் அந்த நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா அப்படின்னு. இப்போ முதல்ல நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மானா போதம்ன்றது எப்படி நித்தியமாகும்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஏன்னா போதம்னா ஞானம். நமக்கு லோகத்தில் பார்க்கக்கூடியதான ஞானம் எப்படி இருக்குது? க்ஷணம் க்ஷணம் மாறிகிட்டே இருக்குது. இது எப்படி நித்தியோபலப்தி ஸ்வரூபம்னு அந்த கேள்வி கேட்டு அதுக்கு அப்பா போதம்னு நான் சொல்கிறது இங்கே லோகத்தில் பார்க்கக்கூடியதான அனுபவிக்கக்கூடியதான ஞானம் இல்லை, அது என்ன சொன்னார்? சைதன்யம் அப்படின்னு சொன்னார். சைதன்யம்னு வேற ஒரு சந்தேகம் வந்தது. அந்த ஞானம்ன்றது அது நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம்னு சொன்னார் இல்லையோ. அந்த சைத்தன்யம் ஞானம்ன்றது ஆத்மாவுக்கு எப்படி ஸ்வரூபமாக இருக்க முடியும்? அது ஆத்மாவில் போகக்கூடியதான குணமாக இருக்கலாமே. எப்படி மற்ற மதஸ்தான்லாம் சொல்கிறாலோ அதுபோல் ஆத்மாவில் இருந்து போகக்கூடியதான குணமாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் இப்போ அந்த பரீட்சை தான் பண்ணுறாரு. இப்போ யதா சவிதா ஸ்வயம் பிரகாசமானோ ஜெகத்வி பிரகாஷதி ததா ஆத்மாவின்னு முடித்ததுக்கப்புறம் அஸ்துதர்ஹி இருக்கட்டும், அஸ்துதர்ஹி சித்தர்மா புருஷ, இந்த ஆத்மாவுக்கு தர்மமாக இருக்கட்டும். இது ஆத்மா தர்மி. இப்போ தர்மம்னா என்ன, தர்மின்னா என்ன? ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம தர்மின்னு சொல்லுவோம். தர்மத்தை உடைத்தது தர்மி. அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அக்னி இருக்குது அப்படின்னா அக்னி எனக்கூடியதான அந்த அக்னி என்பது உஷ்ணம் எனக்கூடியதான தர்மத்தை கொண்ட தர்மி. நீளமான குடம், கருப்பான குடம். அந்த நீளம்ன்றது கருப்புன்றது குடத்தினுடைய தர்மம். அதை கொண்ட தர்மி இந்த குடமாடம். இதுபோல் ஆத்மா இருக்கு. ஆத்மாவுக்கு சைத்தன்யம்ன்றது ஒரு தர்மமாக இருந்துட்டு போகணும். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்வரூபம்னு ஆகாது. ஸ்வரூபம்ன்றதுக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? தர்மன்றது அந்த தர்மியோட வேறானது, அது அதில் தங்கி இருக்கு. ஸ்வரூபம்னா அதுவே அதுவாக இருக்கிறதுக்கு ஸ்வரூபம்னு பேர். அது ரெண்டுத்துக்கும் பேதமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதை தான் பரீட்சை பண்ணுற. அஸ்துதர்ஹி சித்தர்மா புருஷ கதமயன் சித் ஸ்வபாவ. இது சித்தை இந்த சைத்தன்யத்தை தர்மமாக கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் அப்படிதான் சொல்ற. நீங்கள் அந்த சைத்தன்யமே ஆத்மாவுக்கு ஸ்வபாவம் ஏன் சொல்கிறேன்? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் தர்ம தர்மி பாவசிய அனுபவத்தே, தர்ம தர்மி பாவத்தை இங்கே சொல்லவே முடியாது, வேற வழி இல்லாமல் நான் ஸ்வபாவம்னு சொல்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அதை இங்கே விவரணம் பண்ணுறார். ததாகி ஆத்மனஸ் சைதன்யம் பின்னம் அபின்னம்பா பின்னா பின்னம்பா. ஆத்மான்னு ஒன்று இருக்குது, சைத்தன்யம்னு ஒன்று இருக்குது. சித்தாந்தி என்ன சொல்கிறார்? ஆத்மாவே சைத்தன்யம்ன்றார். இவர் என்ன கேட்குறார்? அப்போ ஆத்மாவுக்கு சைத்தன்யத்தை தர்மமாக ஏமிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறார்.
சரி, இப்போ வழிக்கே வர ஆத்மாவுக்கு சைத்தன்யம் தர்மம் அப்படின்னா ஆத்மனக சைத்தன்யம், ஆத்மாவோட சைத்தன்யம் எனக்கூடியது பின்னம்னு சொல்றியா, அபின்னம்னு சொல்றியா, இல்லை பின்னாபின்னம்னு சொல்றியா? நீ தர்மம்னு சொல்றியோ, என்ன கேள்வி கேட்குற, நான் உனக்கு கேட்குறேன். ஆத்மாவுக்கும் சைத்தன்யத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது பின்னம், ஆத்மா வேற சைத்தன்யம் வேற, அதனால இது தர்ம தர்மி பாவம், ஆத்மாவுக்கு சைத்தன்யம் தர்மம் அப்படின்னு சொல்றியா, இல்லை அபின்னம் ரெண்டும் ஒன்று தான் அதனால தர்ம தர்மின்னு சொல்றியா? அப்படி இல்லை, இது பின்னா பின்னம், அது வந்து பேதமும் இருக்குது அபேதமும் இருக்குது, இது ஒன்றாவும் இருக்குது வேறையாகவும் இருக்குது, அது போலவா? இந்த மாதிரி கேள்வி. அந்த கேள்வியை இவரே வந்து பிரித்து எடுத்து காட்டுறார். அது என்ன தாத்பரியத்தில் இந்த கேள்வி வருது? நனு கட் தத்திரனதாவது பின்னம், இது ரெண்டும் பின்னம் கிடையாது. எது பின்னம் கிடையாது? ஆத்மாவும் சைத்தன்யமும் பின்னம்னு ஒன்றால் சொல்ல முடியாதுப்பா. ஏன் பின்னம் சேத் கடவது ஆத்ம தர்மத்துவ அனுபவத்தே. ஆத்மா இருக்குது, சைத்தன்யம் இருக்குது, சைத்தன்யமும் ஆத்மாவும் முழுக்க முழுக்க வேற, ரெண்டுத்தும் வேற வேற பதார்த்தங்கள். ஆனால் சைத்தன்யம் ஆத்மாவுக்கு தர்மம் அப்படின்னு நீ சொல்கிறியோ இல்லையோ? இப்போ நான் அவனை கேட்குறேன், குடம் இருக்குது, ஆத்மாவும் குடமும் ஒன்றும் ரெண்டும் வேற, அப்போ குடம் ஏன் ஆத்மாவுக்கு தர்மம் ஆகலை? அது ஆகலாமே. சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று வந்து கொண்டு வந்து தர்மம்னு விட்டேன்னா அப்போ நான் குடத்தை வந்து ஆத்மாவுக்கு தர்மம்னு நான் சொல்லுவேனே, ஏன் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன்ற? கடவது ஆத்ம தர்மத்வாங்க பற்றி, அதனால் இது ரெண்டும் பின்னம், இது ரெண்டும் வேற அப்படின்னு ஒத்துண்டா இது அதுக்கு தர்மம்னு சொல்ல முடியாது. அதாவது சைத்தன்யம் ஆத்மாவுக்கு தர்மம்னு சொல்ல முடியாது. சரி, இல்லை நீங்கள் தப்பான ஒரு உதாரணத்தை கொண்டு வந்துட்டு, நனு கடக அசம்பந்தாது ஆத்ம தர்மோன பவதி, குடம்ன்றது வந்து சம்பந்தம் இல்லாததுனால அது ஆத்ம தர்மாவாகாது. சைதன்யம் தூ ஆத்ம சம்பந்தி இது யுக்தம் ஆத்ம தர்மத்துவம் அப்படின்னு நீ சொல்லுவே. ஆனால் என்ன சொல்கிற? குடத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை சுவாமி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது அதுக்கு தர்மம்னு சொன்னால் அது பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சைதன்யத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குது, அதனால் வந்து இது அதுக்கு தர்ம தர்மி பாவத்தை இவைகள் ரெண்டுத்துக்கும் சொல்லலாம். அப்படின்னா இத்தியபின அப்படின்னு சொல்ல முடியாது. சம்பந்த அனுபவத்தே, இதுக்கு சம்பந்தமே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சூத்திர பாஷ்யாதிகள்லையும் சரி, தைத்திரிய உபனிஷத் போன்ற உபனிஷத் பாஷ்யங்கள்லையும் ஆச்சாரியர்கள் இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கார். நம்ம அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பாஷ்யத்துக்கு பிரவேச கிரந்தமாக இருக்கிறது, பிரஸ்தானத்திரிய பாஷ்யத்துக்கு இது ஒரு பிரவேச கிரந்தமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப தீர்க்கமாக விசாரம் பண்ணதை இங்கே வந்து லகுவாக எடுத்து கொடுக்குறார். கேள்வி பதில்லாம் அதே தான். இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே இன்னும் 2-3 கோட்டி இருக்கும், பதில் இன்னும் கொஞ்சம் காடமாக இருக்கும். ஆனால் தாற்பயம் என்னன்றது நம்ம இங்கே புரிஞ்சுட்டோம்னா அங்கே போகும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். என்ன சொல்கிறாருங்க? சம்பந்தமே வராது, ஆத்மாவுக்கும் சைத்தன்யமும் ரெண்டும் வேறன்னு சொல்லிட்டேன்னா தர்மத்துக்கு தர்மிக்கு சம்பந்தம்ன்றதே வராது. இதுனா நம்ம லோகத்தில் பார்க்கறதுக்கு முழுக்க விரோதமாக இருக்கே அப்படின்னா சொல்கிறாரு பாருங்க. சம்பந்தோகி தாவது சம்யோகோவா சமவாயோவா சியாத்து. சம்பந்தம்னா என்னப்பா? நீ எப்படி ஒத்துருக்க? 2 விதமான சம்பந்தத்தை அவள் ஒத்துருக்கா. யார்? மற்ற மதஸ்தல் நையாயிகள் முதலியவைகள்லாம் 2 விதமான சம்பந்தத்தை ஒத்துருக்கா. என்ன சம்பந்தம் சொல்கிறாங்கன்னா, சம்யோகம்னு ஒரு சம்பந்தம் இருக்கான், சமவாயம்னு ஒரு சம்பந்தம் இருக்கான். சம்யோகம்ன்றது என்ன அப்படின்னா, 2 பொருள் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதாக புலன்களால் அறியக்கூடியதான 2 பொருள் வந்து அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறது. இப்போ பூமி இருக்குது, பூமியில் ஒரு குடத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பூமோ கடோ அஸ்தி கடவத் பூதலம், அந்த பூமிக்கும் அந்த குடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்ன? இது வரைக்கும் அந்த இடத்துல இல்லை, யாரோ எங்கேயோ பண்ணால் ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார், வாங்கிட்டு வந்து இது அங்கே வச்சுட்டு போ அப்படின்னா அங்கே வைக்கிறார். அப்போ அது 2த்துக்கும் நடுவில் ஒரு செயற்கை இருக்குது. இது லோகத்தில் எல்லாமே அப்படி தான். இது அங்கே கொண்டு போய் வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், நம்ம 2 கை சேர்றது, கால் பூமியோட சேர்றது, அன்னத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிறோம், இது எல்லாமே வந்து இந்த செயற்கைன்றது வந்து சம்யோகம் அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு சம்பந்தத்தை இவர் சொல்கிறார். இதுக்கு மேலே வந்து சமவாயம்னு ஒன்று இருக்குது. சமவாயம்ன்றது எப்படி இருக்குன்னா, பொருள் 2 வேறன்னு நன்னா தெரிகிறது, ஆனால் நம்மளால் அந்த அப்படி கையில் பிரித்து எடுத்து கொடுக்க முடியல. எப்படி? சம்யோகம்னா பிரிச்சுடலாம், ஒன்று சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை பிரித்து எடுத்துடலாம். இப்போ கீழே வந்து ஒரு வஸ்திரத்தை வச்சுருக்கோம், அது மேலே ஒரு புஸ்தகம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புஸ்தகத்தை எடுத்துடலாம். இந்த சமவாயம்ன்றது வந்து அந்த மாதிரி பிரித்து சொல்ல முடியாது, புத்தியில் தான் ரெண்டுத்தையும் பிரித்து முடியும். இது வேற அது வேறன்னு நம்ம புத்திபூர்வமாக உணரலாமே தவிர அது கையால் கொண்டு போய் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட சம்பந்தம் இது என்ன இருக்குது அப்படின்னா திரவியத்துக்கும் குணத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், திரவியத்துக்கும் கிரியைக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம். இது அந்த இது வந்து அந்த குதிரை ஓடுறது அப்படின்றார். அந்த ஓடுதல்ன்றது ஒரு கிரியை எங்கே இருக்குது? இந்த குதிரை மேலே இருக்குது, குதிரையில் இருக்குது. அதை நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியுமோ? முடியாது. ஆனால் அந்த செயலும் அந்த திரவியமும் ஒன்று கிடையாது. ஏன்னா குதிரை வந்து ஓடலாம், நிற்கலாம், படுத்துக்கலாம், இல்லாமே போகலாம். அது வந்து இந்த செயல்ன்றது குதிரையில் மட்டும் இல்லை, அந்த ஓடுதல்ன்றது வந்து குதிரையில் மட்டும் இல்லை, மற்ற பிராணிகள் மனுஷன் எல்லார இடத்துலையும் இருக்கலாம். ஆக செயல் வேறன்றது நமக்கு புத்திபூர்வமாக தெரியுது, அந்த பொருள் வேறன்றது தெரியுது. ஆனால் சரி அதை ரெண்டுத்தையும் பிரித்து கொடுன்னா கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சமவாயம் அப்படின்னு பற்றி வச்சுப்போம். இதுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் மேல் சாஸ்திர கிரந்தங்கள் சொல்கிற. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சம்பந்தோகிதாவது சம்யோகோவா சமவாயோவா யார் சம்பந்தாந்தரஸ்ய அத்திர அசம்பவா, வேற எந்த சம்பந்தத்தையும் ஒன்றால் சொல்ல முடியாது. சரி, இப்போ என்ன சொல்லலாம்? இங்கே ஆத்மாவுக்கும் சைத்தன்யத்துக்கும் என்ன சம்பந்தத்தை நீ சொல்ல போற? என்ன தாவத் சம்யோக, இது ரெண்டுத்துக்கும் சம்யோகத்தை சொல்ல போறியா? உன்னால் முடியாது. தஸ்ய திரவியமாத்திர தர்மத்வா, சம்யோகம்ன்றது வந்து திரவியத்துக்கு நடுவில் தான் இருக்கும். ஒரு திரவியமும் இன்னொரு திரவியமும் சேர்றதுக்கு தான் சம்யோகம்னு பேர். திரவியம்னா எல்லாருக்கும் தெரியும். இங்கே சைத்தன்யம் ஆத்மாவை நீ திரவியம்னு சொல்லிக்கோ. சைத்தன்யம் திரவியமா? அறிவுன்றது திரவியமா? அது பொருளா? அது அப்படி இல்லையே. அது திரவியமா இல்லையா? அது ஒரு குணம்னு தானே நீயே சொல்ற. அங்கே அத்ரவியத்வா சைத்தன்யஸ்ய, சைத்தன்யம் வந்து திரவியம் இல்லை. அதனால் அதுக்கு ஆத்மாவுக்கு சைத்தன்யத்துக்கு சம்யோகம் வராது. இது நான் வந்து சம்யோகம்னு சொல்லவே இல்லை, நீங்கள் எதுக்கு எங்கள் மேலே தோஷத்தை சொல்ல அப்படின்னா, நாபி சமவாய. அப்போ சமவாயம்னு சொல்ல போறியோ? அதுலேயும் இல்லை. நாபி சமவாய அனவஸ்தாபாதாத், அனவஸ்தான்னு ஒரு தோஷம் வந்து சேரும். அனவஸ்தானா பகுதூரம் தாவனமானோபி பாவன விஸ்ராந்தி. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு யுக்தியை கையாளுறோம். அந்த யுக்தியை பொறுத்துறதுக்கு இன்னொரு யுக்தி, அதுக்கு பொறுத்துறதுக்கு இன்னொரு யுக்தி, அதை பொறுத்துறதுக்கு இன்னொரு யுக்தி, இப்படி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் அதுக்கு முடிவே இல்லாமல் போகிறதுக்கு அனவஸ்தான்னு சொல்லுது. இன்ஃபைனைட் ரிக்ரெஷன்னுவா இங்கிலீஷில். அப்படிப்பட்ட தோஷம் வந்து செய்யணும். இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்கே வந்து அனவஸ்தா பாதா. ஏன் அனவஸ்தா வரும்? சமவாயோகி சம்பத்த சமவாயினோ சம்பத்னாதி அசம்பத்தோவா. சமவாயம்னு சொல்கிறோம் இல்லையோ, இந்த சமவாயம் என்ன பண்ணுறது? அது அந்த ஆத்மாவோட சேர்ந்து சைத்தன்யத்தை சேர்க்கிறது அப்படின்னு சொல்ல போறியா? ஆத்மாவோட சேராமல் இருந்து சைத்தன்யத்தை சேர்க்க போகிறதுன்னு சொல்றியா? இதான் கேட்க. இப்போ என்ன 3 பொருள் ஆச்சு நமக்கு. ஆத்மானு ஒன்று, சைத்தன்யம்னு ஒன்று. இது ரெண்டுத்துக்கும் எப்படிப்பா சம்பந்தம் வரும்? சம்யோகம் வராதேன்னா சமவாயம் வரும்னா, இப்போ சமவாயம்னா 3வது பதார்த்தத்தை கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? ஆத்மானு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சைத்தன்யம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் சமவாயம்னு ஒரு சம்பந்தத்தை சொல்லணும். இப்போ இதுக்கு நடுவில் சமவாயம் இருக்குதுன்றது விட்டுருவோம். ஆத்மா இருக்கிறது சமவாயம் இருக்கோ இல்லையோ, இதுக்கு ரெண்டும் நடுவில் என்ன சம்பந்தத்தை சொல்ல போகிற நீ? சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இதோட அதை தான் கேட்குறாரு இங்க. சமவாயோகி சம்பந்தக இல்லைங்க, சம்பத்தக சமவாயினோ. அந்த ஆத்மாவும் சைத்தன்யம் சமவாயி, அதாவது சமவாய சம்பந்தத்தினால சேரக்கூடியதான 2 பதார்த்தங்களுக்கு சமவாயின்னு பேர். இது 2ஆக இருக்கிறதுனால திவச்சனம் போட்டார். சமவாயினவு சமவாய சம்பத்னாதிவா. அது வந்து இதோட சேர்ந்து ரெண்டுத்தையும் சேர்க்கிறதா, அசம்பத்தோவா சேராமல் சேர்க்கிறதா? முதல்ல வந்து சுலபமானது. தாவது அசம்பத்தக. இது ரெண்டும் அதாவது சமவாயம் நடுவில் இருக்கு. இந்த பக்கம் ஆத்மா, இந்த பக்கம் சைத்தன்யம். இந்த சமவாயம் இருக்கே, அது ஆத்மாவோடவும் சம்பந்தப்படலை, சைத்தன்யத்தோடும் சம்பந்தப்படலை,
ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு ஒன்றால் சொல்ல முடியாது. அப்போ தெருக்கோடியில் ஒரு குடம் இருக்குது, அது இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கலாமே. நீ எதுக்கு சமவாயம்னு ஒன்று, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்கும் ஆத்மாவுக்கும் சமவாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சைத்தன்யத்துக்கும் சமவாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு சமவாயம் இந்த சம்பந்தமே இல்லாத ஆத்மாவையும் சைத்தன்யத்தையும் சேர்க்கறதுன்னு சொன்னால் அது பொருத்தமாகவே இல்லையே, கேட்கறதுக்கே நன்னா இல்லையே. அப்போ சம்பந்தமே இல்லாத குடம் எது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு போகலாமே. இப்போ லோகத்தில் எது ஒன்றா எதோட ஒன்றா சேரும்னு ஆகிடுவே. அப்போது அகிஞ்சித் கரத்வா ஜடாதிபத் அகிஞ்சித் கரத்வா, இதனோட சம்பந்தப்படாத குடம் எப்படி இருக்கோ அது போல் இதை எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகணும், வேறு வழியே இல்லாமல் இந்த சமவாயம்ன்றது ஆத்மாவோட சேர்றது, இந்த பக்கம் சமவாயம்ன்றது சைத்தன்யத்தோட சேர்றது. இது ரெண்டும் சேர்ந்து ஆத்மாவையும் சமவாயத்தையும் ஆத்மாவையும் சைத்தன்யத்தையும் சேர்த்து வைக்கிறது. இப்படி தான் சொல்லியாகும். இப்போ நான் கேட்குறேன், இந்த ஆத்மாவும் சமவாயம் சேர்றதுன்னு சொல்லியோ இல்லையோ, அதுக்கு அது ரெண்டும் சேர்றதுக்கு அது என்ன சம்பந்தத்தை சொல்ல போகிற? சம்பத்தச்சேத் சம்யோகாதேர் அபாவேன சமவாயஸ்யாபி சமவாயாந்தரம் அபியுபகந்தம். இப்போ ஆத்மாவுக்கும் சமவாயத்துக்கும் நடுவில் என்ன சம்பந்தம்? ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்து தான் இதோட சேர்க்கறதுன்னு சொல்கிறோம். அது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் சமவாயம் அப்படின்னு சொன்னால் அது அங்கே சம்யோகத்தை கொண்டு வர முடியாது, சமவாயம்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரெண்டு சம்பந்தம் தான் உன் மதத்தில் இருக்குது. அப்போ சமவாயம் ஆத்மாவோட சமவாய சம்பந்தத்தில் சேர்றது. இப்போ எனக்கு என்னாச்சு, ஆத்மா இருக்குது, சைத்தன்யம் இருக்குது, சைத்தன்யத்தை விட்டேன், ஆத்மா சமவாயம் இருக்குது, ஆத்மாவும் சமவாயமும் சேர்றதோ இல்லையோ, அந்த இடைப்பட்ட சம்பந்தம் என்ன, அது ஒரு சமவாயம். அப்போ அந்த சமவாயமும் ஆத்மாவும் எப்படி சேர்றது, அது ஒரு சமவாயம் அப்படின்னு போனால் எத்தனை சமவாயத்தை கொண்டு வந்து நிறுத்துறது? 1 கோடி சமவாயம் சொன்னாலும் அது எங்கே போய் நிற்கிறதுன்னு கேட்கணும். இதுக்கு தான் அனவஸ்தா தோஷம்னு பேர். அதாவது யுக்தி பொருந்தவே இல்லை. நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அந்த இடத்துல எங்கே சேர்றதோ அங்கே ஒரு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. ஏவம் பரம்பராபே சமவாயஸ்யாபி சமவாயாந்தரம் அபியுபகந்தவியம், நீ ஒத்துண்டு தான் ஆகணும். ஏவம் பரம்பராபேட்சாயாம் அனவஸ்தாபாதா இது எத்திஞ்சிதேதது. இது ஏதோ கொஞ்சம் சின்னதாக சொல்லியிருக்கார் ஆச்சாரியர்கள். இந்த இடத்துல இதை ரொம்ப பிரஸ்தாவிக்க வேண்டாம், இது தோஷம்னு, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் வராதுன்னு நம்ம இந்த அளவுக்கு புரிஞ்சுப்போம். இதுக்கு மேலே வேணும்னா பிரஸ்தானத்திரிய பாஷ்யங்களில் அண்ணா தீர்க்கமாக விசாரம் பண்ணியிருக்கார். ஆனால் எத்திஞ்சிதேதது, இது ஒரு சின்ன விஷயம் அதனால் நீ ரொம்ப அப்படியே கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்காத, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தஸ்மாத் பிண்டத்த பட்சே தர்மதர்மி பாவ சர்வதா நோபபத்தியதே. பின்னம், ஆத்மா வேற சைத்தன்யம் வேற. நம்ம என்ன சொன்னோம், ஆத்மாவும் சைத்தன்யம் ஒன்று, அதனால தான் சைத்தன்ய சுபாவம் ஆத்மா அப்படின்னோம். அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, ஏன் அப்படின்னு கேட்டான். அப்போ வேறேன்னு சொல்கிறியா? வேறேன்னு சொன்னால் வரவே வராது. பின்னத்த பட்சே தர்மதர்மி பாவ சர்வதா நோபபத்தியதே, தர்மதர்மி பாவம் வரவே வராது. சரி, அப்போ அபின்னம்னு சொல்கிறோமா அப்படின்னா நீ என் பட்சத்துக்கு வந்துட்ட. அபின்னத்த பட்சேது போதசிய ஆத்மரூபத்வேன சுதராம் தர்மதர்மி பாவம் நாஸ்தியவ. கடைசியில் நான் சொன்னதுக்கு நிற்கிறேன் நீ, அதனால் அதுவும் சரிப்பட்டு, அதனால் அப்பவும் தப்பு தான். நகி தஸ்ய ததேவ தர்மோ பவதி, அதுக்கு தனக்கு தானே தர்மம் ஆகுமா? ஆகவே ஆகாதே. நகி சுக்லம் சுக்லஸ்ய தர்மோ பவதி, வெளுப்புக்கு தன்மை என்னன்னா வெளுப்புன்னு சொல்லக்கூடாது. வெளுப்புன்றதே ஒரு பொருளுக்கு தன்மை, வெளுப்பே வெளுப்புக்கு தன்மையாக இருக்க முடியாது. நகி சுக்லம் சுக்லஸ்ய தர்மோ பவதி இது. தஸ்மாத், அப்போ கடைசியில் மீதி என்ன நிற்கிறது? பின்னமா அபின்னமா பின்னா பின்னமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். பின்னம்னு சொல்லவே முடியாது. தர்மதர்ம பாவம் ரெண்டு பொருள் பின்னமாக இருந்ததுன்னா, வேற வேறையாக இருந்ததுன்னா, வேற வேறாக இருக்கக்கூடியதான பொருட்களுக்கு தர்மதர்மி பாவம் வராது. தர்மதர்மி பாவம் வராதுன்னா என்ன அர்த்தம்? நான் சொரூபம்னு சொன்னது பொருந்தணும், அங்கே தான் தாற்பயம் நமக்கு. சரி, அபின்னம்னு சொன்னால் அப்போ என் பட்சத்துக்கு தான் அப்பவும் தர்மதர்மி பாவம் வராது. மீதி எஞ்சி இருக்கக்கூடியது பின்னா பின்னம். சரி, பின்னா பின்னம்னு ஒன்று சொல்கிறாங்க, அது பேதமாக இந்த ரெண்டு பொருளும் ஆத்மாவும் சைத்தன்யமும், அது ரெண்டும் ஒன்று வேறையும் கூட. இது பொருந்திலே விரோதமாச்சு, விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி விரோதம் இல்லை, இது எப்படி விரோதம்னு இவர் சொல்ல போகிறார். தஸ்மாத் பின்னா பின்னத்துவபட்ச ஏவ அவசிஷ்யத்தை, இது ஒன்று தான் மீதி இருக்கு. சச்ச விரோதாத்தன யுஜ்யத்தை, அது எப்படி பின்னா பின்னம்னு இருக்க முடியும்? இதுவே ஒரு பொருளும் ரெண்டு பொருளும், அது ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு வேறு தான், ஒரே சமயத்தில் ஒரே காலத்தில் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு வேறு தான் அப்படின்னு யாராலையா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. சச்ச விரோதாத் ந யுஜ்யதே நஹி ஏகம் ஏவ ஏகஸ்மாத் பின்னம் அபின்னம் ச பவிதுமர்ஹதி விரோதா. ஒன்றே இன்னொன்றத்தோட பின்னமாகவும் இருக்குது, அபின்னமாகவும் இருக்குது, வேறாகவும் இருக்குது, ஒன்றாகவும் இருக்குது, ஒரே சமயத்தில் அப்படின்னு வராதே. விரோதா அதோச்சதே அப்படி இல்லை. நீங்கள் சரியாக பார்க்கல. பின்னா பின்னம்னு நம்ம லோகத்தில் ஒத்துருக்கோம், அது பிரத்யட்சத்தினால ஒரு பிரத்யட்சமாகவே நமக்கு தெரியுது அப்படின்னு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறார் இவர். பூர்வபட்சி புதுசாக ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பிரத்யட்ச சித்தத்வா பேதாபேதம் அவிருத்தோ. பேதாபேதம் சப்தத்தில் கேட்கறதுக்கு மட்டும், அது ஒன்றாகவும் இருக்குது, பல வேறாகவும் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்குன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் அது நம்ம பிரத்யட்சமாக லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம், அதனால் அப்படி ஒத்துக்கலாம். பிரத்யட்ச சித்தத்வா பேதாபேதோ அவிருத்தோ, அதுக்கு ஒன்றும் பெரிய விரோதம் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ததாஹி கௌரியம் இது பிண்ட அவ்யதிரேகேன கோத்வம் பிரதீயத்தை. இப்போ கௌன்னு இருக்கு, கௌனா மாடுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாட்டுக்கு கோத்வம், அதனுடைய தன்மை என்ன? கோத்வம் அப்படின்னு சொல்லுவார். மனுஷனுடைய தன்மை மனுஷத்துவம். அந்த தன்மைக்கு தொம்முன்னு போட்டு சொல்கிறது உண்டு. மனுஷனுக்கு மனுஷத்துவம், புருஷனுக்கு புருஷத்துவம், ஸ்திரீகளுக்கு ஸ்திரீத்துவம், இப்படி வச்சுருக்கோமா இல்லையா? இப்போ அந்த கோவில் என்ன இருக்குது? கோத்வம் இருக்குது. கௌல கோத்வம் இருக்குது. இந்த கவுன்ற அந்த கவுனை நம்ம எதை பார்த்து சொல்கிறோம்? அந்த இவர் பிண்டம்னு போடுறார். பிண்டம்னா அந்த ஒரு வஸ்து, அந்த பொருள், பருப்பொருளில் தமிழில் சொல்லுவோம். அது எதிர்க்க 4 காலை வச்சு நீங்கள் எங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த வியக்திக்கு, அந்த பொருளுக்கு, அந்த வஸ்துவுக்கு, அந்த பிண்டத்துக்கு கோன்னு பேர். நம்ம அதை பார்த்த உடனே கோன்னு சொல்கிறோம். ஏன் அந்த கோன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் கோத்வம் இருக்கிறதுனால. ஒரு மனுஷன் வர, அவரை பார்த்தோன்னே ஒரு மனுஷன்னு நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியாது? தெருவில் ஏதோ ஒன்று போகிறது, என்ன போகுதுன்னா நாய் போகிறது அப்படின்னு. அது நாயின்றது நமக்கு எப்படி தெரியறது? அதில் அந்த தர்மம் இருக்குது. மனுஷன் இடத்துல மனுஷத்துவம் இருக்கிறதுனால நம்ம ஒரு மனுஷன்னு சொல்கிறோம், அப்படி தானே? இப்போ அந்த கோவில் கோத்வம் இருக்குது. அந்த கோத்வம் எப்படி தெரியறது? தனியாக நம்மளுக்கு தெரியல. ஒரு ஆள் இப்படி ஒரு சட்டையை போட்டுன்னு வராரோ, அதுபோல் மாடு அந்த கோத்வத்துக்கு தன்மையில் போத்திட்டு வரல. அது அதோட அவ்யதிரேகேன, அதையும் பிரித்து பார்க்க முடியாமல் தான் தெரிகிறது. கோத்வம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் முழுக்க இருக்குது. அப்படி தானே நம்ம அனுபவிக்கிறோம். கௌரியம் இது பிண்ட அவ்யதிரேகேன கோத்வம் பிரதீயத்தே. எப்படி ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் தனியாக இருக்கோ, ஒரு ஆளுக்கு மாலை கிரீட்டம் தனியாக அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருக்கானோ, அதுபோல் அந்த ஜாதி, இதை சாஸ்திரத்தில் ஜாதின்னு சொல்லுவார். சாமானியம்னு சொல்கிறது உண்டு, ஜாத்தின்னு சொல்கிறது உண்டு. இது பாரிபாஷிக பதம். நம்ம லோகத்தில் பேசக்கூடியதான ஜாதி இல்லை, அது பாரிபாஷிக பதம். அது அதனுடைய தன்மைன்னு அர்த்தம். அந்த பொருளும் அதனுடைய தன்மையும் பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. அப்படி தானே இருக்குது. கௌரியம் இது பிண்ட அவ்யதிரேகேன கோத்வம் பிரதீயதே. இங்கே அவ்யதிரேகேனன்னு சொன்னதுனால ரெண்டும் அபிண்ணம்னாச்சா, ரெண்டும் ஒன்றுனாச்சா. ததேவ அந்த கோத்தமே தான் பிண்டாந்தரே பிரத்யவிஜாயமானது தேதேன அவகமியதே. இப்போ எங்கே கோத்தம் பார்த்தோம், கொஞ்ச நேரம் கழிச்சு கோசாலைக்கு போகிறோம், அங்கேயும் ஒரு கவு இருக்குது, அங்கேயும் ஒரு மாடு இருக்குது, அதுலேயும் ஒரு கோத்தத்தை பார்க்குறோம். இது ரெண்டும் ஒரே கோத்தமா வேறு கோத்தமா? கோத்தம் ஒன்று தான், ஒன்றா தான் இருக்க முடியும். ஏன்னா ரெண்டும் வேறு வேறையாக இருந்ததுன்னா இதுவும் அதுவும் ஓர் இனம்னு நம்மளால சொல்ல முடியாது. ரெண்டுத்துலேயும் ஓர் இனம்ன்றதுனால தான் நமக்கு இங்கே பண்ணக்கூடிய காரியம் அங்கே பண்ணலாம்னு தெரியாது. கோ பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பசுமாட்டுக்கு தான் பண்ணணும்னு இல்லை, எந்த பசுமாட்டுக்கு வந்தாலும் கோ பூஜை பண்ணணும். கோத்தம் நம்மளுக்கு எங்கே தெரியுது? ஒரே ஒரு அது எங்கெங்கெல்லாம் கோத்தம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பண்ண முடியும். அந்த ஓர் இனத்துக்கு சேர்ந்ததான தன்மை அங்கே இருக்குது.
அந்தந்த வியக்திக்கு தனித்தனி தன்மை இருக்கலாம். இதுக்கு கொம்பு நீளமாக இருக்கலாம், ஒன்று பால் நிறைய கொடுக்கலாம், ஒன்று கொஞ்சம் முரட்டுத்தனம் பண்ணலாம். அது வந்து அந்த வியக்தி தர்மம் தனி. அந்த இனத்துக்குன்னு சுபாவமாக ஒன்று இருக்கும் இல்லையோ, அதை தான் நாங்கள் பேசியிருக்கோம். நித்தியம் ஏகம் அநேகானுகதம் சாமானியம் அப்படின்னு நையாயிக்கம் சொல்லுவார். அந்த ஜாதியானது, அந்த இனத்தினுடைய தன்மையானது, அது நித்தியமாக இருக்கு. அது ஒன்றே ஒன்று தான். ஒன்றுத்தில் தனித்தனியாக இருந்ததுன்னா அது இனம்னு பேர் இல்லை, இனத்தன்மைன்னு பேர் இல்லை. நித்தியம் ஏகம் அநேகானுகதம், அநேக பொருட்களுக்குள்ள அது பரவியது. அதுதான் சாமானியம், அதுதான் ஜாதி, அதுதான் அந்த கோத்திரம்னு இங்கே சொல்கிறோம். வேற ஒரு கோல பிரத்திவிஜாயமானத்வா, நாங்கள் பார்த்த கோத்திரம் தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு அனுபவம் இருக்கும் இல்லையோ. அப்படி இல்லைன்னா வந்து இதை கோல்னு சொல்ல மாட்டோமே. பேதேன்னு அவகம். அப்போ என்னாச்சு, அந்த பிண்டத்தில் பார்த்ததும் அங்கே விட்டு போச்சு, வேறு பிண்டத்துக்கு வரும், வேறு பிண்டத்துலேயும் அதையே பார்க்குறோம். அப்போ இங்கே பார்க்கக்கூடியதான கோத்தம் அந்த பிண்டம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். முதல்ல என்ன சொன்னார், முதல் பிண்டத்தில் பார்க்கும்போது அந்த பிண்டம், அவர் பிண்டம் போட்டதுன்னா அதே வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அந்த பொருள், அந்த மாடுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிண்டம், அதில் இருக்கக்கூடியதான கோத்தம் நம்மளால் கையில் பிரித்து எடுக்க முடியாது. எப்படி மாட்டுக்கு மேலே வந்து ஒரு வஸ்திரமோ இல்லை கும்பில் சலங்கை கட்டுறதோ கழுத்தில் இருக்க கயிறு கட்டுறது, அதுபோல் கோத்தத்தை எங்கேயும் கட்டி வைக்கல. அப்போ அந்த பிண்டமும் அந்த கோத்தமும் ஒன்று அப்படின்ற அனுபவம் அங்கே இருக்குது. அதே கோத்தம் வேறு பிண்டத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த கோத்தமும் முதல்ல பார்த்த பிண்டமும் வேறு. ஏன்னா இப்போ பார்க்கக்கூடியது இந்த கோத்தமும் இந்த பிண்டமும் ஒன்றுன்னு பார்க்கணுமே தவிர முதல் பிண்டத்தோட இதுக்கு பேதம் தான் இருக்குது. அப்படி தானே இருக்குது. அப்போது அத பிரத்யக்ஷைவை வேதாவேதையோகோ பிரதீயமானத்வா அவிரோத இது. அதனால் இது ரெண்டும் வேறு வேறாக, ஒன்றாகவும் பார்க்குறோம், வேறாகவும் பார்க்குறோம். அதனால் இதுக்கு விரோதம் இல்லை. இது நைதத் சாது மதியாமஹே. இதை வந்து நாங்கள் சாதுன்னு ஒத்துக்கலை. சாதுன்னா இது சரின்னு நாங்கள் நினைக்கலப்பா. என்னென்னா யுக்தியோடு பேசியிருக்க, ஆனால் இது சரியில்லை. பிரத்யக்ஷஸ்ய அந்யதா சித்தத்வா அப்படின்னு இதுக்கு வந்து கொஞ்சம் பரீட்சை பண்ணி சமாதானம் சொல்கிறார். அந்யதா சித்தம்னா என்னன்றது நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்க்கணும். இது அடுத்த பாடத்தில்